கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று சனிக்கிழமை ஜூன் மாதம் 28ஆம் தேதி. பிரியமானவர்களை, இன்று நம்முடைய ஆசீர்வாத டிவியில் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. தேவ பிள்ளைகள், அதில் நீங்கள் வாஞ்சியோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். உபவாசத்தோடு நாம் கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்றார். உங்களுக்கு எந்த காரியத்தில் பயம் உபத்திரவத்தின் மத்தியில் போயிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை தேடி வாங்க. உபவாசத்தோடு தாழ்த்தி அவரை தேடுவதற்கு நீங்கள் வாங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தேடுவோம், ஒருமுகப்படுவோம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதத்தில் பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் மற்றும் பாடுகளோடு கடந்து செல்கின்றவர்கள், விடுதலையை தேடுபவர்கள் எல்லாரும் கூட வரும் பொழுதாம் நாம் ஒருமுகப்பட்டு தேடும் பொழுது அந்த இடம் அசையும். தேவ வல்லமை பலமாக இறங்கும். தேவன் அற்புதங்களை செய்வார், உங்களை விடுவிப்பார், உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். மறந்துடாதீங்க, இன்றைக்கு உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் கலந்து கொள்ள தீர்மானித்து புறப்பட்டு வாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். இங்கு வீடு என்பது என்ன? நம்ம வெளிப்பிரகாரமாக பார்க்கின்ற கட்டடம் கிடையாது. வீடு என்றால் குடும்பம், நம்முடைய வீடு. பிரியமானவர்கள், அது எப்படி கட்டப்படுகின்றதாம்? ஞானத்தினாலே கட்டப்படுகின்றது. கர்த்தர் வீட்டை கட்டுகின்றார். கரெக்டு தான். ஆண்டவர் தான் ஒரு குடும்பத்தை கட்டுகின்றார். அவர் தான் ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையாக உண்டாக்கி கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே குடும்பங்களை கட்டி வருகின்றார். ஆனால் கர்த்தர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு குடும்பங்களை கட்டினா கூட அதில் புத்தியில்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள் என்று பார்க்கின்றோம். புத்தியில்லாத ஸ்திரீ அல்லது புத்தியில்லாத ஒரு புருஷன், புத்தியில்லாமல் கர்த்தர் கட்டின வீட்டையும் கூட இடித்து போடுவதற்கு புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அதான் இங்கு சொல்லப்படுகிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கின்ற குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நம்முடைய ஞானம் அவசியமாக இருக்கின்றது. அதனோடு கூட விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அது எப்படி நிலைநிறுத்தப்படுமா? விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். கிறிஸ்துவின் மேலே, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே நம்ம வீட்டை கட்டி அழகாய் விவேகத்தினாலே நிலைநிறுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தின் அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம அசைக்கப்படவே முடியாது. ஆனாலும் கூட சில ஞானம் இல்லாமல், விவேகம் இல்லாமல் நடந்து குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானம் இன்மை, வைராக்கியங்கள், கசப்புகள், இது எல்லாமே வளர்ந்து வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கின்றது. குடும்பம் என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள், சுற்றம் எல்லாமே தான். அப்போ ஒரு வீடு நிலை நிற்கணும்னா குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள் என்று சொல்லி குடும்பம் நிலை நிற்க வேண்டுமானால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும், விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக கணவன் மனைவி 2 பேரை எடுத்துக்கொண்டோமானால் யாராவது ஒருத்தராவது ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் ஞானம் இல்லாமல் நடந்தால் அந்த வீடு சீக்கிரத்தில் இடிக்கப்பட்டு போகும். 2 கை சேர்ந்து தட்டுனாதான் ஓசை வரும் இல்லையா? அப்போது யாராவது ஒருத்தராவது ஜெபம் பண்ணிக்கிறவர்களா, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக அந்த வீடு நிலை நிற்கும். ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. ஒரு குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி, இவர்களை யாராவது ஒருத்தராவது ஞானமாக இருந்தாங்கன்னா அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி, யார் மற்றவங்க தப்பு செய்தாலோ, மதீனமாக நடந்தாலோ, எரிச்சலாக நடந்தாலும், கோபப்பட்டாலோ பொறுமையாக இருந்து அதை பொருட்படுத்தாமல், அதை மனதிலே வைக்காமல், வைராக்கியம் கொள்ளாத படிக்கு அது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அந்த அன்போடு கூட, ஞானத்தோடு கூட அழகா இந்த பிரச்சனை இன்னைக்கு எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் நிச்சயமாக.
அப்போ இதே விதமான பிரச்சனை இன்னொரு நாளைக்கு எழும்புவது போல இருக்கும் பொழுது, அப்போ அதற்கான காரணத்தை அறிந்து கொண்டவர்களாய் ஞானமாக அதை பைபாஸ் பண்ண தெரிய வேண்டும், அதனை சரி பண்ண செய்ய வேண்டும். விவாதம் எழும்பும் முன்னே நம்ம வாக்குவாதத்தை விட்டுறணும். வீட்டில் பிரச்சனைகள் வருவது உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஒருவர் செய்கிறது இன்னொருவருக்கு தவறாக தெரியும். அப்போது அது வாக்குவாதமாகி சண்டையாக எழும்பும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டோன்னா, யாராவது ஒருத்தர் அது விவாதம் எழும்புது, ஒருத்தர் அமைதியாயிருங்க, விவாதத்தை விட்டுருங்க, வாக்குவாதத்தை விட்டுருங்க. ஆண்டவர் குடும்பத்தில் சமாதானத்தின் காரணராக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கொரு அன்பை ஊற்றி அழகாய் கட்டி வருவார். ஆனால் நீங்கள் ஞானம் இல்லாமல் அவர் கட்டுறதை நீங்கள் இடித்து போட்டுறாதீங்க. விவேகமாய் நடந்து கொள்ளுதல். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகின்றார், அந்தப்படி புருஷர்களை மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்கு பேதுரு எழுதுகின்றார், சகோதரர்களுக்கு, அதாவது குடும்ப தலைவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய மனைவிகளிடம் விவேகமாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்க பலவீனமான பாண்டம். ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்பதாக அப்போ பார்க்கும் பொழுது பெண்கள் பலவீனமான பாண்டம்தான். அவள் ஆசை அவள் புருஷனை பற்றி இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பெண்கள், அதாவது மனைவிமார்கள் தங்கள் கணவரிடம் சில காரியத்தில் சில எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை கணவன்மார்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் இங்கு பேதுரு சொல்கிறேன், விவேகமாக நடந்து கொள்ளுங்க, உங்கள் மனைவியோடு விவேகமாக நடந்து கொள்ளுங்க. இங்கே விசுவாசிகளுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத கணவன்மார்களுக்கு இது சொல்லப்படலை. ரட்சிக்கப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இது சொல்லப்படுகிறது. என்னன்னா, உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா உபவாசம் இருக்கீங்க, நல்லா ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனைவியை நீங்கள் பொருட்டாக நினைக்காம, கவனிக்காமல், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்கள் ட்ராக்கில் போய்கிட்டே இருந்தால் அவங்களுடைய ஏக்கங்களும் அவங்களுடைய மனதில் அவங்க ஐயோ என்னுடைய கணவர் இப்படி நடக்கிறார், எனக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய மாட்டேங்கிறாரு, நல்லா ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் என்னை ஒரு பொருட்டாக நினைக்கல அப்படின்னு உங்கள் மனைவியினுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கமே, அந்த எண்ணமே எப்படி இருக்குமா, உங்கள் ஜெபத்திற்கு தடையாக நின்றுமா. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே தியங்கி நிற்பார். உங்களை இணைத்து உங்கள் மூலமாக மகிமையடைந்து அழகாக உங்கள் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிற ஆவியானவர் தியங்குவார். ஒருத்தருடைய உள்ளத்தில் வேதனையோ பெருமூச்சுகளும் இருக்கும் பொழுது எப்படி இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறத, கணவனோ மனைவியோ ஜெபம் பண்ணுறதை எப்படி அது தேவ சமூகத்தில் அது எடுத்துக்கொள்ளப்படும், யோசித்து பாருங்கள். அதனால தான் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுங்க என்று சொல்லி இங்கு பேதுரு எழுதுகின்றார். பிரியமானவர்களே, கணவனோ மனைவியோ நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க, ஒருவருக்கொருவர் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு தூரமான இடத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த கம்யூனிகேஷன் கேப் வராதபடிக்கு நீங்கள் விசாரித்து கொள்ளவும், வர்ற நேரத்தை சரியாக தெரியப்படுத்தவும், இதிலெல்லாம் நீங்கள் சரியாக இருந்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இருக்கும் பொழுது 2 பேருக்கு இடையில மனஸ்தாபங்கள் வருவதை தடுக்கலாம். இன்னொரு காரியத்தில் விவேகமாக நடக்கணும். உங்கள் மனைவியை பற்றியோ அல்லது உங்களுடைய கணவரை பற்றியோ மற்றவர்களுக்கு முன்பதாக, குறிப்பாக உங்கள் குடும்பத்தினருக்கு முன்பதாக நீங்கள் குறைவாக பேசி அவர்களுடைய மனதை நீங்கள் வேதனைப்படுத்தும் பொழுது அது ஒரு உங்களுக்குள்ள கசப்பை உண்டு பண்ணுகின்றது. இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இது உதாரணத்துக்கு தான் நான் 2 சொல்கிறேன். அப்போ விவேகம் என்பது என்ன, நீங்கள் எப்படி நடக்கணும், குடும்பத்தில் யார் எப்படி நடக்கணும், பிள்ளைகளானாலும் சரி, மருமக்களிடமானாலும் சரி, இல்லையா, பெற்றோரிடமானாலும் சரி, எப்படி விவேகமாக நடக்கணும், எந்த காரியத்தை எப்படி அணுகுமுறை, அதில் எப்படி பழகிக்கொள்ள வேண்டும், எப்படி கொண்டு போகணும், எப்படி தெரியப்படுத்தணும் ஒரு காரியத்தை, இதிலெல்லாம் விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி தினமும், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தேவையான ஞானத்தையும்
விவேகத்தையும் தருவீராக என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டு 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 பெற்றுக்கொண்டு நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய குடும்பம் அழகாய் கட்டப்படுகின்றது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிற்கின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஞானமும் விவேகமும் இல்லாததினாலே பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை ஆண்டவரை அழகாய் கட்டி எழுப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தருவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் உபவாச கூட்டத்தை மறந்து விடாதீங்க. நீங்கள் புறப்படுங்க. உபவாச கூட்டத்திலே நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.